அர்ஜுனா அவர்கள் கூறியிருக்கின்றார், சுமந்திரன் அவர்களை பற்றியான விமர்சனங்களும் அவர் பச்சை காட்டுக்குள் ஒழிக்காதவன் கூட பன்னி காட்டை பற்றி பேசுகிறான் என்று அவர் கூறுகிறார். டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தளவுக்கு அரசியல்வாதியுடைய பெயர் காணாமல் போய் வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைக்கு 2026 2ஆம் மாதம் 26ஆம் தேதி. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டு வந்த செய்தி அல்லது விடயம் என்று சொல்லலாம். முக்கியமாக இன்றைய கூடுதலான வலைத்தளங்களிலே, அதாவது முகப்புத்தகங்களிலேயும் சரி அல்லது யூடியூப்லேயும் சரி, எல்லா செய்தி தளங்களிலேயும் சரி, கூடுதலாக இன்று பேசப்படுகிற, எல்லாராலையுமே பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் வடமாகாண சபை தேர்தலாக இருக்கின்றது. வடமாகாண சபை தேர்தலிலே தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் யாரை நிறுத்தப் போகிறார்கள்? நிறுத்தினால் தமிழ் மக்கள் அவர்களை ஆதரிப்பார்களா என்ற ஒரு மாபெரும் போராட்டம் என்று சொல்லலாம், அல்லது மாபெரும் சிந்தனையாகவும் இருக்கலாம். அந்த சிந்தனைகள் இன்று பொது தளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் பார்ப்போமானால் குறிப்பிட்ட சில ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களின் பெயர்களை அந்த செய்தித்தளங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய இந்த தளத்தின் ஊடாகவும் நாங்கள் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருந்தோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் நடாத்திய இந்த கருத்து கணிப்பானது நாளைய நாளினுடைய காணொலியிலே கட்டாயமாக நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். அதை விட்டு முக்கியமாக மக்களாலே யாரை மக்கள் தெரிந்தெடுக்க போகிறார்கள்? வடமாகாண சபை தேர்தலிலே எங்களுடைய வடமாகாணத்துக்கான முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தி எங்களுடைய மக்களுக்கு மட்டுமே இருக்கிறது. நீங்கள் யார் தலைகீழாக நின்று தன்னை குடித்தாலும் மக்களுடைய சக்தியே அன்று மாபெரும் சக்தியாக மாறுகிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு கட்சிகளும், அதாவது முதற்கட்டமாக நாங்கள் பார்ப்போமானால் ஆளும் கட்சியினர், தற்போது நடப்பாண்டிலே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியினர் ஒரு நபரை நிறுத்த உள்ளார்கள். அவர்களை உங்களுக்கு முன்னதாகவே தெரியும், யாரை நிறுத்தப் போகிறார்கள் என்றதும் உங்களுக்கு முன்னதாகவே தெரியும். அந்த வகையிலே மக்கள் நடப்பாண்டிலே ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த என்பிபி என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் இந்த ஆணையை வழங்குவார்களா? அல்லது போனால் தமிழ் கட்சிகளிடம் இருந்து இருக்கின்ற நம்பிக்கையை எல்லாம் போய்விட்டதா மக்களுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு? யுத்தம் மௌனம் வைக்கப்பட்ட பிறகு, அதாவது 2009 மே 18க்கு பிறகு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையே இருக்கின்ற அந்த நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு அற்று போய்விட்டதா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விகள் இந்த வடமாகாண சபை தேர்தலிலே எல்லோரையும் கேட்க வைக்கிறது. ஆனால் இதுக்கான சரியான பதிலை மக்கள் வழங்குவார்களா என்ற பலதரப்பட்ட கேள்விகளோடும் பலதரப்பட்ட சிந்தனைகளோடும் இந்த காணொலியை முழுமையாக காணலாம். இப்போ வாருங்கள், காணொலிக்குள் போகலாம். பார்ப்போமானால் இன்றைய நாளில், அதாவது இன்றைய செய்தித்தளங்களிலே நிறைய விதமான கருத்து கணிப்புகள் அல்லது நிறைய தமிழ் அரசியல்வாதிகளுடைய பெயர்களும் இந்த இடத்திலே வந்திருந்தன. அந்த வகையிலே நாங்கள் முக்கியமாக மாகாண சபை தேர்தலில் கௌரவ நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி இளஞ்செழியன் ஐயா அவர்களையும் எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ எம்.ஏ. சுமந்திரன் அவர்களையும் இணைத்து ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அப்போ கூடுதலாக யார் வடமாகாண முதலமைச்சர்
சிம்மாசனத்தில் ஏறப்போவது யார் என்ற ஒரு அங்கீகாரத்தை மக்கள் யாருக்கு வழங்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை மக்கள் இன்று செய்தித்தளங்களிலே கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலேயும் பலதரப்பட்ட விமர்சனங்கள் அந்த இடத்துல வந்திருந்தன. எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை பற்றியான விமர்சனங்களும் அவதூறுகளும் நாங்கள் இன்றைய நாளிலே செய்தித்தளங்களிலே காணக்கூடியதாக இருந்தது. அதைவிட ஓய்வு பெற்ற நீதியரசர் மதிப்புக்குரிய இளஞ்செழியன் ஐயா அவர்களை பற்றியும் ஒரு சில விமர்சனங்கள் வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் யார் வந்தாலும் மக்களுக்கான ஒரு என்னன்னு சொல்லுகிறது ஒரு முழுமையான நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பார்களா, ஒரு நியாயமான தீர்வுகளை முன்வைப்பார்களா, தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை வகித்து சரியான பாதையிலே தமிழ் மக்களை கொண்டு செல்வார்களா, யார் அதை கொண்டு செல்வார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விகளோடு இன்றைய நாள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் முக்கியமாக முதலாவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை பற்றி பார்ப்போமே. ஆனால் கடந்த கால அதாவது நல்லாட்சி அரசாங்கங்களிலே அவர்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகளை மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள். கூடுதலாக அவர்கள் அதாவது சுமந்திரன் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக சில விடயங்களை செய்தித்தளங்கள் ஊடகங்களுக்கு வழங்கினார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மக்கள் முன்வைத்திருந்தார்கள். அதை நான் கூறவில்லை, தயவு செய்து அதை நான் கூறவில்லை, முகத்தளங்களில் இருக்கிறது, அதை அவரும் பார்த்திருப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல. முக்கியமாக சுமந்திரன் அவர்கள் வந்தால் சில கொமெண்ட்ஸ்களை நாங்கள் என்று படிக்கும் போது சுமந்திரன் அவர்கள் கட்டாயம் வேணும், அதாவது தமிழ் மக்களுக்கு சுமந்திரன் முக்கியமானவர் என்ற ஒரு வாசகங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆளுமை இருக்கிறது, சுமந்திரனிடம் ஆளுமை இருக்கிறது. மக்களுடைய கருத்துக்களையே நான் வைக்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. முக்கியமாக குறிப்பாக சொல்லுகின்றேன், அதாவது ஆளுமை மிக்க மனிதர், அதாவது அவருடைய வாய் வல்லமை படைத்தவர், ஒரு நியாயமானவர், நேர்மையானவர், நேர்த்தியானவர். அதாவது தன்னுடைய கட்சியிலே இருக்கின்ற கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு பிழை விட்டாலும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை அந்த கட்சியை விட்டு விலத்தி விடுவார், அல்லது உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பார் என்ற ஒரு நேர்மையான அனுபவம் உள்ளவர் என்றெல்லாம் அந்த வாசகங்களிலே எழுதப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை எல்லாத்துக்கும் சொந்தக்காரரா இந்த சுமந்திரன் என்பதும் நாங்கள் கேட்கிற கேள்விகளாக மக்களிடம் இந்த கேள்விகளை முன்வைக்கின்றோம். அதைவிட சுமந்திரன் அவர்கள், அதாவது சுமந்திரன் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இப்போ அதாவது குறிப்பாக ஒரு செய்தித்தளத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சுமந்திரன் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் ஒரு கயிறிழுத்தல் போட்டி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி, இது நாங்கள் யாரையும் ஒரு குற்றம் சாட்டவோ அல்லது அவர்களை ஏளனப்படுத்தவோ அல்ல. நாங்கள் ஏற்கனவே ஒரு படித்ததை நான் இந்த தளத்திலே கூறுகின்றேன். இந்த கயிறிழுத்தல் போட்டிகளிலே யார் வெல்லுவார்கள் என்ற ஒரு பாரதூரமான கேள்விகளும் இருக்கிறது, அச்சமும் இருக்கிறது. ஆனால் இந்த பனிப்போர் என்னத்திற்காக நிலவிக்கொண்டே இருக்கிறது? இவர்களுக்கான ஒரு தீர்வு எட்டுமா? இவர் தங்களுக்கான அரசியலை செய்கிறார்களா, அல்லது இருவரும் தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வி மக்களாகிய எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இவர்களுக்கு உண்மையிலேயே இந்த பிரச்சனை ஏன், என்னத்திற்காக வந்தது? சுமந்திரனும் ஒரு நாள் அதாவது வடமராட்சி கிழக்கிலே ஒரு விளையாட்டு நிகழ்விலே பங்கேற்கின்றார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். அந்த விளையாட்டு நிகழ்விலே உரையாற்றும் போது அந்த உரையாற்றுகையிலே கூறுகின்றார், விடுதலை புலிகளுக்கு அண்ணன் பாலசிங் அண்ணா, பாலா அண்ணா எப்படி முக்கியமாக இருந்தாரோ, அல்லது விடுதலை புலிகளுடைய அரசியலை எப்படி அவர் கொண்டு நடத்தினாரோ, விடுதலை புலிகளுக்கு எவ்வளவு முக்கியமாக பாலா அண்ணா இருந்தாரோ, அதே மாதிரி தமிழரசு கட்சிக்கு சுமந்திரன் தேவை, சுமந்திரன் முக்கியம், சுமந்திரன் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்ற ஒரு தொனிப்பாட்டிலே அந்த உரை அமைந்திருந்தது. அதை எங்களுடைய மக்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அப்படியெல்லாம் கதைத்த ஸ்ரீதரனுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கும் ஏன் இவ்வளவான பெரிய ஒரு இடைவெளி வந்தது?
காரணம் என்ன? மக்களாகிய உங்களிடம் இந்த கேள்விகளை வைத்திருக்கின்றோம். காலப்போக்கிலே தங்களுக்கான அரசியலை விட்டுவிட்டு மக்களுக்கான அரசியலில் ஈடுபடுவார்களா? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்குமான மக்களுக்கான மக்களோடு மக்களாக இந்த கேள்வியை முன்னிறுத்தி வைத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக வாருங்கள் அடுத்த கட்டத்துக்கு போலாம். இறுதியாக கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற வடக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 30 ஆசனங்களை பெருவாரியாக பெற்றனர். ஏனைய கட்சிகள் 7 ஆசனங்களை மாத்திரமே பெற்றிருந்தனர். அப்படியாக இருந்த தமிழ் தேசிய கூட்டணியினர் இனிவரும் காலங்களிலே மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது மக்களுக்கான சரியான நேர்த்தியான அரசியல் தீர்வுகளை இவர்கள் கொடுப்பார்களா என்ற ஒரு அச்சங்களும் இருக்கின்றது. அதைவிட நீதிபதி இளஞ்செழியன், சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள், யாழ் மாகாண சபை உறுப்பினர் ஹபிலன், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அப்படியான ஜெயராஜ், முக்கியமாக நாங்கள் இந்த இடத்திலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் இந்த வடமாகாண சபை தேர்தலிலே நிறுத்தப்படுவாரா அல்லது நிற்பாரா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. கடந்த ஆட்சி காலங்களிலே டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தளவுக்கு மக்கள் மத்தியிலேயே பெருமளவான வரவேற்புகளும் இருந்தன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு பாராளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் டக்ளஸ் தேவானந்தா தான் இந்த வடமாகாண சபை தேர்தலை நிற்பாரா அல்லது அவருடைய பிரதிநிதி ஒருவரை வடமாகாண சபை தேர்தலை நிறுத்துவாரா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கிறது. அப்படியாக நிறுத்தினால் பெரிய ஒரு போட்டியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதைவிட டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதாவது முக்கியமாக தீபக மக்களுக்கும் சரி அல்லது யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய பாகங்களிலும் சரி நிறைய விடயங்களிலே நிறைய புனரமைப்புகளை நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்ற ஒரு அமைச்சர் என்று சொல்ல போனால் அது டக்ளஸ் தேவானந்தாவாகத்தான் இருக்கும் என்று மக்கள் கூறுகிறார்கள். நாங்கள் கூறவில்லை, மக்கள் கூறுகிறார்கள். இதை நாங்கள் ஒரு கருத்து கணிப்பில் கூட நாங்கள் இதை ஆராய்ந்திருந்தோம். அந்த கருத்து கணிப்பு கூட எங்களிடம் ஆதாரமாக எங்களிடம் இருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தாவின் பேரிலே நிறைய வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறார். அது ஒரு மறைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. தமிழ் மக்கள் மத்தியிலே டக்ளஸ் தேவானந்தாவில் பெரியதொரு குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் ஆனால் அவரையும் மக்கள் விரும்புகிறார்கள் என்பது நியாயமான உண்மையாக இருக்கிறது. பல பேர் இன்று வரைக்கும் டக்ளஸ் தேவானந்தாவை விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள், வெறுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் பார்வையிலே அரசியல் நீரோட்டத்திலே இதுகளெல்லாம் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய சில விடயங்களாகவும் இருக்கிறது. அடுத்த கட்டமாக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வடமாகாண சபை தேர்தலில் இறங்குவதற்கான சகல ஆயத்தங்களை செய்வதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாளில் ஏசாவகச்சேரி, கொடியாமம், கச்சாய் பகுதிகளிலே பொதுமக்களை கூப்பிட்டு அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 93 லட்சம் பொறுமதியான அதாவது 1 மில்லியனை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்குரியான கருத்தரங்குகளை வைத்திருந்திருக்கின்றார். அதைவிட வெளிநாட்டு உறவுகளிடம் இருந்து உதவி பெற்று விளையாட்டுக் கழகங்களுக்கு அதை வழங்கியதை நாங்கள் காணொலியூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அடுத்த வடமாகாண சபை தேர்தலிலே சாவச்சேரி மக்கள் அர்ச்சனாவை நிறுத்துவார்களா? வடமாகாண மக்கள் அர்ச்சுனாவை முன்னிறுத்துவார்களா? அர்ச்சுனாவை கொண்டு வந்தால் என்னவெல்லாம் நடக்கும்? பாராளுமன்றத்திலே இன்று தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிற அர்ஜுனா வடமாகாண சபை தேர்தலிலே குரல் கொடுப்பாரா என்ற பெரியதொரு கேள்விகள் இருக்கிறது. நேற்றைய நாளிலே கௌரவ அர்ஜுனா அவர்கள் கூறியிருக்கின்றார், பாராளுமன்றத்திலே இந்த அளவு துணிவாக கதைக்கிற எனக்கு நாடாளுமன்றத்தை என்னிடம் தாருங்கள், அதாவது வடமாகாண சபையை என்னிடம் தாருங்கள், யாழ்ப்பாணத்தை நான் சரியாக புனரமைத்து காட்டுகிறேன் அல்லது திருத்தி காட்டுகிறேன், அரசியல் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும், வடமாகாண சபை என்றால் இப்படித்தான் நடத்த வேண்டும், அரசியல் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் செய்து காட்டுவேன் என்று அவருடைய பல காணொலிகளிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியாலே வாய்க்கு வந்த மாதிரி அரசியல் விளையாட்டுக்களை, அரசியலை சித்து விளையாட்டுக்களை
விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் சில அரசியல்வாதிகள். நாங்கள் யார் என்பது ஒருபுறம் இருக்க, மற்றவர்களை ஏளனம் செய்யும் சில அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். அடுத்தவனை மிதித்து வருவதை விட உன்னுடைய திறமையை காட்டி நீ மேலே வந்தால் அது உன்னுடைய திறமையாக கருதல முடியும். நான் மட்டும்தான் பெரியவன், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், எனக்கு மட்டும்தான் அரசியல் ஆணை வழங்கும் மக்கள் வழங்குவார்கள் என்ற எண்ணம் இருந்தால் கட்டாயம் நீங்கள் மிதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பெயர் அல்லது அதாவது குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுடைய பெயர் காணாமல் போகும். இந்த தமிழருடைய வரலாற்றிலே பலம் பெறும். குறிப்பாக சொல்ல போனால் 30 ஆண்டுகள் தனிநாடு கோரி உலக நாடே விரல் விட்டு தலையிலே கை வைத்து உலக நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு தலையடியாக இருந்த இந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது. யார் கூடி கனவில் கூடி கண்டிருக்க மாட்டார்கள் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்படுவது. ஆனால் அப்படியான ஒரு பெரிய ஒரு தலைமை, அப்படியான ஒரு பெரிய ஒரு விடுதலை அமைப்பு அழிந்து போய்விட்டது. ஆனால் இப்போது எங்களுடைய உறவுகளுக்காக அரசியல் ஈரோட்டத்திலே நிறைய போராளிகள், முன்னாள் போராளிகள், தமிழ் மக்களுக்கான அரசியல் நீரோட்டத்தை அரசியல் வழியாக சாதிக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அந்த விடயத்திலே உங்களுக்கு கூறுகின்றோம். அடுத்தவர்களை அவமதிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று வலைத்தளங்களிலே உளறி விடாதீர்கள் என்று கூற விரும்புகின்றோம். நீங்கள் கண்டதை இங்கே நிறைய பேர் கண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல நான் வெளிநாட்டிலே இருந்து என்னுடைய ஒரு நண்பர் கூறியிருந்தார், பற்றை காட்டுக்குள் ஒழிக்காதவன் கூட இன்று வன்னிக்காட்டை பற்றி பேசுகிறான் என்று அவர் ஒரு கவிதையாக அந்த இடத்திலே வளைத்திருந்தார். எப்படி? பற்றை காட்டுக்குள் ஒழிக்காதவன் கூட வன்னிக்காட்டை பற்றி பேசுகிறான் என்று அவர் கூறியிருந்தார். விடுதலை புலிகளின் சமர்கள் பற்றி அறியாதவன் எல்லாம் விடுதலை புலிகளை பற்றி பேசுகிறான். விடுதலை புலிகளிலே காவலர்களிலே நின்று ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய தலைக்கவசத்தின் நிறம் என்னென்று தெரியாதவன் கூடி இன்று விடுதலை புலிகளின் போராட்டத்தை பற்றி எல்லாம் கொக்கரிக்கின்றான். அப்படியெல்லாம் ஒரு இத்துப்போன அரசியலை விட்டுவிட்டு தமிழ் மக்களுக்கான அரசியலை செய்வதற்கு முன்னுக்கு வாருங்கள். அரசியலை செய்வதற்கு முன்னுக்கு வந்தால் தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரையும் மிகவும் ஒரு கீழ்த்தரமாக இடப்போடாதீர்கள். உங்களுக்கான வட்டியும் முதலும் வெகு விரைவிலே மக்கள் கொடுப்பார்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற நான் உங்கள் RK ரஜி. நன்றி.